வணக்கம் மச்சி. இது ஸ்டோரி மச்சி. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க. அந்த ஒவ்வொரு கதையிலையும் யூனிக்கான கதையை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தாங்க இந்த சேனல். வெல்கம் டு ஸ்டோரி மச்சி. ஒரு மனுஷன் சாகணும்னு விதி முடிவு பண்ணிட்டா அந்த மரணத்துலேருந்து யாராச்சும் தப்பிக்க முடியுமா? அப்படியே ஒரு வேளை தப்பிச்சாலும் அந்த மரணம் அவங்கள சும்மா விட்டுருமா? அந்த மாதிரி கதையை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன், சஸ்பென்ஸ் எல்லாமே பஞ்சமே இல்லாமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் மொத்தம் 6 பாட்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது 6வது பார்ட்டு. இது 2025 வந்த படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இது சாதாரண ஹாரர் படம் மாதிரி இல்லைங்க. ஒவ்வொரு சீனும் நம்மளை சீட் எச்சில் உட்கார வச்சு பார்க்குற கதைங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்டோரி மச்சி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கடைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காரில் 2 ஜோடிங்க போயிட்டுருக்காங்க. இதில் அந்த பொண்ணோட பேர் ஐரிஸ், ஐரிஸோட பாய் ஃப்ரெண்டோட பேர் வேர்ல்டு. வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஸோ இவனை நம்ம பாய் ஃப்ரெண்டே கூட்டுப்போம். நம்ம ஐரிஸ் எங்கடா என்னை கூட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க, அவன் உனக்கு தான் சஸ்பென்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, நான் கூட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏன்டா கண்ணை கட்டி கூட்டு போயிட்டுருக்கேன், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், கண்ணை திறக்காத அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிப்பாட்டுறான். அந்த இடத்துல இறங்கி ஐரிஸோட கண்கட்டை அவுக்குறான். ஐரிஸ் அப்படியே மலைச்சு போய் மேலேயும் கீழேயும் பார்க்குறா. ஏன்னா அவ்வளோ பெரிய டவருங்க, அவ்வளோ உயரம். அந்த டவரை பார்த்த உடனே இதை எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாய் ஃப்ரெண்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உனக்காக தான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம ஐரிஸ் சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பணக்காரங்களாக வந்திருக்கு. இவ கொஞ்சம் நர்வஸ் ஆகுறா. நான் போட்டிருக்க ட்ரெஸ் ஓகேவா அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஷை ஆகுறா. பாய் ஃப்ரெண்ட் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே நடந்து போகிறாங்க. சைடில் அப்போ ஒரு ரேடியோவில் பாட்டு படி டெத்துன்னு பாட்டு படிக்குது. நம்ம ஐரிஸ் அதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்படியே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் அந்த ஃபவுண்டைன்லேருந்து ஏதோ காயின் எடுக்கிறான். பின்னாடி செக்யூரிட்டி கார்டு வந்து அதுலேருந்து காயின் எடுக்கிறது கெட்ட சகனம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போ சொல்கிற எல்லா சீனுமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். எதனால எப்படி கனெக்ட் ஆகுதுன்னுட்டு படம் போக போக பாருங்கள். கெட்ட சகனம்னுட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்லிகிட்டு இருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க நம்ம ஐரிஸ். அப்படியே உள்ளே போகிறதுக்கான டிக்கெட்டையும் வாங்கிட்டு ஐரிஸும் பாய் ஃப்ரெண்டுன்னு உள்ளே போகிறாங்க. அங்கே லிஃப்ட்டில் ஏற்கனவே கூட்டமாக இருக்குது. அதில் போய் ஏறலான்னு போகும்போது ஃபவுண்டைனில் பார்த்தோம்ல, அந்த பையனும் அவங்க அப்பாவும் வந்து ஏறிக்கிறாங்க. அதில் அதை பார்த்தோன்னே நம்ம ஐரிஸ்க்கு ரொம்ப கூட்டமாக இருக்கே அப்படின்னுட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் லிஃப்ட்டில் உள்ளவங்க நீங்கள் வாங்க இதிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டும் ஐரிஸை கூப்பிட்டுக்கிட்டு லிஃப்ட்டில் ஏறுறாங்க. ஐரிஸ் பயந்துக்கிட்டே ஏறுறாங்க. இதில் அந்த லிஃப்ட் பாய் வேறு மேலே போகலாமா அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பேசுகிறான். அதுக்கு ஏற்ற மாதிரி லிஃப்ட்டோட டோரும் மக்கார் பண்ணுது. இதெல்லாம் பார்த்து ஐரிஸ் லைட்டாக பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் காட்டிக்காமல் இருக்கு. இதில் அந்த ஃபவுண்டைனில் பார்த்த அகராதி பய உள்ள அந்த லிஃப்ட்டில் ஜம்ப் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு வழியாக மேலே வந்து ஐரிஸோட பாய் ஃப்ரெண்டு, நாங்கள் புக் பண்ண டேபிள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பேரில் எந்த டேபிளும் புக் ஆகலையே அப்படின்னு சொல்லி அந்த கிழவர் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கிழவா எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு டேபிளை புக் பண்ணி குடியா, எங்களோட காதலியோட வந்திருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் கிழவன் கொஞ்சம் கூட மசியவே மாட்டேங்கிறான். என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம பாய் ஃப்ரெண்டு. இதை ஐரிஸும் கவனிக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம பால்கனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த சைடில் உள்ள வியூவை பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அந்த வியூவை பார்த்தோடனே லைட்டாக நம்ம ஐரிஸ்க்கு அள்ளு விடுது. அவ்வளோ மேலே இருந்து பார்க்கும்போது யாருக்கு தாங்க அள்ளு விடாது. அங்கே வச்சு தான் ஐரிஸ்கிட்ட சொல்கிறான், நான் என் ஃப்ரெண்டை வச்சு புக் பண்ணியிருந்தேன், ஆனால் அவனே வேலை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல, உனக்கு சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஐரிஸ் அதெல்லாம் ஓகே, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் யோசிச்சதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையில் ஒரு ரோஸ் குத்தி விட்றாங்க. அவங்க கையிலேருந்து பிளட் வருது. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தாங்க எல்லோரும் டான்ஸ் ஆடுற இடத்துல நம்ம ஐரிஸ் போய் நிற்கிறாங்க. கீழே பார்த்தா ஒரு கண்ணாடி கீழே பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஓப்பனில் இருக்குது. உடஞ்சா கீழே எல்லோரும் புதக்குன்னு உழுவ வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு கண்ணாடியில் என்ன எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஐரிஸ்க்கு அதை பார்த்தோன்னே லைட்டாக பயமாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே மேலே ஒரு லைட்டில் இருந்து ஒரு சின்ன ஊசியான கண்ணாடி வந்து கீழே உழுவுது. ஐரிஸ்க்கு மறுபடியும் ரொம்ப பயமாக இருக்குது. ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது வயிற்றை பிடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அங்கே பாடிட்டு இருக்க லேடி அவங்க பையனை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நம்ம ஐரிஸை பார்த்து, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேட்கும்போது தான் தெரியுது நம்ம ஐரிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னுட்டு. இதனால தான் அவங்க பயந்துகிட்டே இருந்திருக்காங்க போல் இருக்கு. அங்கேருந்து வெளியே வரவே நம்ம ஐரிஸோட பாய் ஃப்ரெண்டு கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு டெரஸுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே வச்சு நம்ம ஐரிஸ்க்கு ப்ரப்போசலும் பண்ணுறான். ஐரிஸும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். சுற்றி எல்லாருமே கை தட்டுறாங்க.
இப்படி கொஞ்சம் சந்தோஷத்தை காட்டிகிட்டு இருக்கோம். பின்னாடி நம்ம அகராதி பயவுள்ள அந்த சின்ன வாண்டு இருக்குல்ல, அதை காட்டுறாங்க. அவன் அந்த கீழே இருந்து அந்த காயினை எடுத்தாம்ல, இதில் அந்த அகராதி பயப்புள்ள அந்த காயினை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து, தம்பி அந்த காயினை தூக்கி போடாத, யாரோட உயிராச்சும் அது பறிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஐ எம் சாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ளோ காட்டிட்டு அவர் போனோன்னா போயா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி விட்டேறிகிறான் அந்த காயினை சுண்டி விட்டேறிகிறான். நேராக கீழே உள்ள வெண்டிலேட் மூலமாக உள்ளே வந்து இல்லை சுற்றிட்டு இருக்க ஃபேனுக்கு இடையில போய் சிக்கிக்குது. அந்த ஃபேன்லேருந்து அப்படியே ஒரு அடி அடித்து கேஸ் சிலிண்டரில் போய் ஒரு ஓட்டையை போடுதுங்க. இப்போ நம்ம ஐரிஸும் பாய் ஃப்ரெண்டு கீழே வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிராக்கு விட்டுக்கிட்டே இருக்குது. அந்த மேலேருந்து விழுந்த கிளாஸால் கண்ணாடி கிளாஸும் உடஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இங்கே கேஸும் லீக் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஐரிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உள்ளுணர்வு பின்னாடி போன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. பயமாக இருக்குது அவங்களுக்கு கண்ணாடி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறாங்க. அவங்க பின்னாடி போகிறாங்க. எல்லாரும் ஆடிட்டு இருந்த அந்த கண்ணாடி கிளாஸ் உடையுது. அதுலேருந்து எல்லாருமே மேலேருந்து கீழே விழுந்து ஒவ்வொருத்தராக சாவுறாங்க. அதில் ஐரிஸோட பாய் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டாரு. ஐரிஸ் என் கையை பிடிச்சிக்கோன்னுட்டு பாய் ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. பாய் ஃப்ரெண்டால் கையை பிடிக்க முடியல. ஸோ அவனுமே கீழே விழுந்து செத்துடுறான். ஐரிஸ் அழுதுகிட்டே அந்த சைடு போய் நிற்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒரே இடத்துல நிற்பாங்களா? எல்லோரும் தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓடுறதுல அந்த சமைச்சிட்டு இருந்த ஐயா மேலே ஒரு பொண்ணு மோதி அவங்க மேலே பூரா நெருப்பு பிடிச்சிருது. இந்த பொண்ணு நெருப்பு பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த கேஸ் லீக் ஆகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போவையும் பொம்முன்னு வெடித்து செதறுதுங்க அந்த இடமே. இதில் நம்ம ஐரிஸை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னுட்டு கேட்ட அந்த சிங்கரும் சாவுறாங்க. அவங்க பையன் மட்டும் உள்ளே பொழைச்சிக்கிறான் அந்த பெட்டிக்குள்ளே. இப்போ எல்லோரும் தப்பிக்கிறதுக்காக லிஃப்ட்டில் எல்லோரும் ஏறுறாங்க. லிஃப்ட்டில் ஓவர்லோட் ஆனனால லிஃப்ட்டும் பிடுங்கிட்டு போய் கீழே விழுந்து எல்லோரும் சாவுறாங்க. சரி படி வழியாச்சு இறங்கி போகலாமேன்னுட்டு படி வழியாக இறங்கி போனால் படியும் பாதிலேயே இடிஞ்சு விழுந்துருது. அதில் அந்த அகராதி பயவுள்ள மட்டும் தனியாக தப்பிச்சு ஓடிடுது. நம்ம ஐரிஸ்க்கு லைட்டாக வயிறு ஒரு மாதிரி இருக்கையும் ஒயின் குடிக்கலான்னுட்டு அந்த சைடு பார்க்குறாங்க. இப்போ தான் கவனிக்கிறாங்க எல்லாமே ஒன் சைடாக எல்லாமே சரிஞ்சிகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு சைடு நடுவில் விரிசல் விட்டு பாதி பில்டிங் அப்படியே கீழே சாயுது. நம்ம ஐரிஸ்க்கு தப்பிச்சு மேலே ஏறி வந்து நிற்கிறாங்க. கீழே ஒரு பொண்ணு என்னை காப்பாத்துன்னு சொல்லி கத்துறா. அந்த பொண்ணை காப்பாற்றலான்னுட்டு ஐரிஸ் கை நீட்டுறாங்க. அதுக்குள்ளே மேலே செவனேன்னு இருக்கிற அந்த பியானோ மேலே வந்து அந்த காயின் பட்ட செகண்ட் அந்த பியானோ அப்படியே சரிஞ்சு அந்த லேடி மேலே போய் விழுது. அந்த லேடியும் ஸ்பாட் அவுட்டு. இங்கே நம்ம அகராதி பயவுல அப்பாடா தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கான். மேலேருந்து அந்த பியானோ வந்து அந்த பையன் மண்டையிலே விழுவுது. அந்த பையனும் அவுட்டு. இது எல்லாமே நடந்ததுக்கப்புறம் அந்த காயின் மெல்லமாக வந்து மறுபடியும் அந்த ஃபவுண்டைனுக்குள்ளேயே வந்து விழுந்துருது. நம்ம ஐரிஸ் மேலே நின்று என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டினாங்களே அந்த சிங்கரோட பையன். அந்த பையன் நின்றுட்டு இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே சுத்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. போய் அந்த பையனை காப்பாற்றிட்டு வந்து நின்னா பாதி பில்டிங் இடிஞ்சு கீழே விழுவுது. மீதி உள்ள பில்டிங்குக்கு ஒரு பக்கமாக சாயுது. இந்த பையனை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஐரிஸும் எப்படியோ தப்பிச்சிடலாம் நம்ம பொழைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுறாங்க. ஆனால் கீழே விழுவுற எட்ஜில் போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட கையில் உள்ள அந்த மோதிரம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ப்ரெசென்ட் பண்ண மோதிரம், அந்த மோதிரத்தால் மட்டும்தான் அவங்க தொங்கிட்டு இருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி அவங்க கையோட அந்த தோலை அப்படியே உருவி கீழே போய் விழுவுறாங்க. அவங்க வாயில் ஒரு கம்பி சொருவுது. அப்படியே ஒரு பொண்ணு ஆ அப்படின்னு கத்திக்கிட்டே முழிக்கிறா. யாருன்னு பார்த்தா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கத்துறதை பார்த்தோன்னா எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு அதே கனவு வந்து எழுந்திரிச்சு ஆன்னு கத்திக்கிட்டே முழிக்கிறா. இதுக்கு மேலே நீ கத்துனா நானே உன்னை கொண்டு போட்டுருவேன்னு சொல்கிறா அவள் ஃப்ரெண்டு. போய் ஏதாச்சும் ஒரு டாக்டரை பாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி எனக்கு கனவுல வர்றது ஐரிஸ், அது எங்கள் பாட்டியோட பேர், அவங்கள பார்த்தா எனக்கு எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ போய் பார்த்து தொலை, உன்னோட ப்ராப்ளமும் சரியாகும் என்னோடய ப்ராப்ளமும் சரியாகும், நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இப்போ நம்ம ஹீரோயினு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரா. ஏன்னா அவங்க அப்பா வீட்டில் தான் அவங்க பாட்டியை பற்றி ஏதாச்சும் விஷயம் தெரியும்னுட்டு சொல்லி பார்க்குறதுக்கு வரா. வந்ததுமே உள்ளே இந்த பழைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அப்பா அதெல்லாம் எதுக்கு உனக்கு, அதெல்லாம் எதுக்கு நீ பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முழுக்க நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியை பற்றி தெரிஞ்சக்கூடாதுன்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அப்பாவும் சந்தேகப்பட்டு எதுக்காக நீ அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாட்டியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க அப்பாவும் அம்மா போன உடனே அதெல்லாம் தூக்கி எப்பயோ எரிச்சிட்டேன், அவங்க பாட்டி எங்கே இருக்காங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள பற்றி நீ பேசாத, உன்னோட லைஃப்பை நீ பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மேலேருந்து நம்ம ஹீரோயினோட தம்பியும் வரான்.
தம்பியை பார்த்தோன்னே ஹீரோயினா ஹாய் சார்லி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவங்க அப்பா நீ எதுக்கு உங்கள் அக்கா கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என் கசின் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஹீரோயினையும் வாடா நான் ட்ராப் பண்ணுறேன் நானும் அங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகேன்னுட்டு தம்பியும் அக்காவும் சேர்ந்து போகிறாங்க காரில். ஹீரோயினியோட தம்பி இப்போ எதுக்கு நீ வந்த, எப்போ நீ ஹாலிடேல தானே வருவ, எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினும் எனக்கு இந்த மாதிரி கனவு வருது, அதனால் என்னால் தினமும் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கு நம்ம பாட்டியை பார்க்கணும், ஆனால் நீங்கள் யார்ட்டையும் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். இப்போ அப்படியே பேசிக்கிட்டே அவங்களோட கசினோட வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டில் படுத்துக்கிட்டே இந்த ஃப்ரீக்கியாக கேம் விளாண்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவனை வந்து முரடன்னு வச்சுப்போம். அப்புறம் இந்த தொப்பி போட்டுட்ருக்கான்னா இவன் முரடனோட தம்பி. எதையோ தம்பிக்காரன் மும்மரமாக தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் மேலேருந்து ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேர் ஜூலியா. இவளும் நம்ம ஹீரோயினோட கசின் தான். நம்ம ஹீரோயினுமே இவகிட்ட பேசுகிறா. ஆனால் ஜூலியா நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் தம்பி கூட போய் பேசிகிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோயினே அப்படியே கிச்சன் பக்கமாக போகிறாங்க. அங்கே அவங்க ஆன்ட்டி இருக்காங்க. ஆன்ட்டிக்கிட்ட நம்ம அங்கிள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவரும் அங்கே புல் வெட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவருமே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் அவங்க பாட்டியை பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அங்கிள் வந்து நம்ம இதை பற்றிலாம் பேச வேண்டாம், நீ வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. அவங்க ஆன்ட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி கனவு வருது, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் எனக்கு இப்போ கனவுல வருது, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் உன்னோட இமேஜினேஷனாக இருக்குன்னு சொல்லி அவங்க அங்கிள் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் அவங்க ஆன்ட்டிக்கிட்ட ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பார்க்குறா. ஆனாலுமே அவங்க ஆன்ட்டி தான் சொல்கிறாங்க உங்கள் அங்கிளோட அம்மா வந்து மரணம் அதை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்க, அதனாலேயே நாங்கள் அவங்கள விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். அப்பப்போ லெட்டர் மட்டும் போட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, அதுக்குமே நாங்கள் ரிப்ளை எதுவும் பண்ண மாட்டோம், அந்த லெட்டர்ஸ் தான் அதில் இருக்கும் போய் பாரு அப்படின்னுட்டு அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க பாட்டியோட அட்ரஸ் தெரியறதுக்காக அந்த லெட்டர்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. அந்த அட்ரஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஊரை விட்டு வெளியில் ரொம்ப ஒதுக்குப்புறமாக போய் காட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம ஹீரோயினுமே அவங்க பாட்டியோட வீட்டுக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ சேஃப்டியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. இரும்பு டோரு, சுற்றியும் கம்பி, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரியாகவே உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில் நிற்கிறாங்க. அப்புறம் உள்ளே இருந்து சவுண்டு, அங்கெல்லாம் உள்ளே இருந்து பேசுகிறது வெளியில் கேட்குற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்காங்க. அது வழியாக அவங்க பாட்டி பேசுகிறாங்க, யார் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே இந்த மாதிரி உங்கள் பொண்ணோட பொண்ணு நான், என் பேர் ஸ்டெஃபனி அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோயினோட பாட்டியும் உன்னோட கையில் இருக்க செல்லு சாவி எல்லாத்தையும் அந்த இரும்பு பெட்டியில் வச்சு மூடு அப்படின்னு சொல்கிறா. நீ அதையெல்லாம் உள்ளே வச்சாதான் நீ உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினோட பாட்டி. நம்ம ஹீரோயினுமே அது எல்லாத்தையும் உள்ளே வச்ச உடனே டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயினுமே அந்த வீட்டை ஒரு மாதிரியாகவே பார்த்துக்கிட்டே போகிறா. சுற்றியும் உள்ள அந்த க்ரீப்பியான வெப்பன்ஸு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே போகிறா. ஒரு மாதிரி பயத்தோடே போகிறா. அந்த வீட்டோட டோர்கிட்ட போய் நின்னோன்னே அவங்க பாட்டி ஜன்னல் வழியாக பார்த்துட்டு டோரை திறந்துக்கிட்டு மெதுவாக உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐரிஸ் பாட்டி வந்து உள்ளே போயிடுது. நம்ம ஹீரோயினுமே மெதுவாக டோரை திறந்துட்டு உள்ளே வந்தோடனே பாட்டி அப்படின்னு உள்ளே கிட்ட போகிறாங்க. ஆனால் நம்ம பாட்டி வேண்டாம் கிட்ட வராத அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி என்னையே ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மேலையும் கீழையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன யார்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம கிளவி வா இந்த சேரில் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் உங்கள் அம்மாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோயினே எங்கள் அம்மா பற்றிலாம் எனக்கு தெரியாது, நான் 10 வயசில் இருக்கும்போதே அவங்க போயிட்டாங்க எங்கேயோ அப்படின்னு சொல்கிறா. கிளவி கொஞ்சம் ஃபீல் பண்ணுது. சரி இப்போ எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கிளவி கேட்குது. உடனே நம்ம ஹீரோயினை அவளுக்கு வந்த கனவை எல்லாத்தையும் அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறா. அதை கேட்டதும் நம்ம பாட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. நீ அந்த கனவை பார்த்தியா, எல்லோரும் சாவுற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் எல்லோரும் சாவுற மாதிரி நான் பார்த்தேன், அது எதனால் எனக்கு வருது, அதில் உள்ளது யார் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீனில் எல்லோரும் இறந்து போனாங்களேங்க, அதில் வந்து ஐரிஸு நம்ம பாட்டி தாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் எப்படி அந்த விபத்துலேருந்து தப்பிச்சிங்க, நீங்கள் எப்படி பொழைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம பாட்டியும் அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக சாபமானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. அன்றைக்கி ஐரிஸோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போதே எல்லோரும் சாகிற மாதிரி ஐரிஸ்க்கு கனவு வந்திருக்கும். அவள் கனவுல வந்த மாதிரி அந்த பையனுமே அந்த காயினை தூக்கி எறியறதுக்கு போவான். நம்ம ஐரிஸும் அதெல்லாம் நீ தூக்கி எறியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த காயினை எடுத்து வச்சுக்கிடுவான். கீழே வந்து எல்லாரும் ஆடிட்டு இருக்கவங்கள்ட்ட வந்து எல்லோரும் நிப்பாட்டுங்க, இந்த பில்டிங் இடிஞ்சு விழுவ போகுது, கண்ணாடியிலேருந்து எல்லோரும் கீழே விழுவ போகிறீங்க அப்படின்னு கத்துறா. யாருமே ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. எல்லோரும் கண்ணாடி விட்டு வெளில வாங்கன்னு கத்தையும்
எல்லாருமே வெளில வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க கண்ணாடி கிராக் விட்டுருக்குன்னு. ஸோ எல்லாருமே காப்பாற்றியாச்சுன்னுட்டு ஒரு நிம்மதியில் நான் இருந்தேன். ஆனால் அதுதான் எனக்கு சாபமாக அமைஞ்சிருக்கு போல் இருக்கு அப்படின்னு நம்ம ஐரிஸ் பாட்டி சொல்லுது. அவங்க எல்லாரையும் காப்பாற்றினதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் மரணம் என்னை துரத்துது, நம்ம குடும்பத்தையும் துரத்துது. அதனால தான் நான் தனியாக வந்து இருக்கிறேன். நான் இறந்தேன்னா நம்ம குடும்பத்தில் எல்லாருமே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தடுத்து. அதனால தான் நான் உயிரோடு இருக்கணும், என் ஃபேமிலியெல்லாம் உயிரோடு இருக்கணும்னு தான் நான் இங்கே வந்து என்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த இடத்துல அவனால் என்னை எதுவும் செய்ய முடியாது சொல்லுது நம்ம ஐரிஸ் பாட்டி. அவன்னா யாருன்னுட்டு நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. மரணம் அப்படின்னுட்டு நம்ம ஐரிஸ் பாட்டி சொல்லுது. இத்தனை நாள் அவனை நான் என்னை நெருங்காமல் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ அவன் என்னை நெருங்கிட்டான்னுட்டு எனக்கு தோணுது. இந்த புத்தகம் உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து ஐரிஸ் பாட்டி வைக்கிது நம்ம ஹீரோயின் கிட்ட. அந்த புத்தகத்தை எடுக்கும்போது அந்த மேக்னெட் கிளாஸ் இருக்குல்ல, பூத கண்ணாடி, அந்த கண்ணாடியை அந்த கிளவி லைட்டாக தள்ளி விட்டு வந்துடும். அதுலேருந்து சூரிய ஒளிப்பட்டு கிளவிக்கு மேலே தொங்கிட்டு இருக்க அந்த பூச்செடி கயிறில் அந்த கதிர்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயிறு கட்டாகிட்டு இருக்கும். கிளவியும் அதை கவனிக்காமல் ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும். இந்த பிரபஞ்சம் பேசும்போது நீ அதை கேட்கணும், அது உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யும் அப்படி இப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினு ஐயோ ஒரு லூசுக்கிட்ட வந்து மாட்டிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முழிக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஐரிஸ் பாட்டி ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பூத கண்ணாடியிலேருந்து வர அந்த கதிர்னால் அந்த கயிறு பொசுங்கிறத நம்ம ஐரிஸ் பாட்டி எப்படியோ கண்டுபிடிச்சி பெரிய பொடுங்கி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா வச்சு அந்த பூத கண்ணாடியை தள்ளி விட்டுரும். பாட்டி பொழைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளும் லூஸ் ஆகிடுவோம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனால் நம்ம ஐரிஸ் பாட்டி நீ போகாத, நான் இந்த வீட்டை விட்டு வெளில வர முடியாது, நீ இந்த புக்கை வச்சுக்கோ, இதுலேருந்து நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றலான்னுட்டு இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதை நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுக்குறா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போகிறா. நம்ம ஐரிஸ் பாட்டியும் போகாத ஸ்டெஃபினி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரா. ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்கு யோசிக்குது நம்ம ஐரிஸ் பாட்டி. நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு ஒரு 10 ஸ்டெப்பு அந்த சைடு போயிருப்பா. வெளியில் வந்தால் மரணம் வரும்னுட்டு நம்ம ஐரிஸ்க்கு தெரியும். அதனாலேயே வெளில வராமல் இருந்தவ நம்ம ஹீரோயினுக்காக வேகமாக வெளியில் வந்து ஸ்டெஃபினி இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்களாம் யோசிக்கிற லூசுத்தனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்கிறா. நீ என்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் நீ என்னை நம்ப மாட்ட, ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போ, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஐரிஸ் பாட்டி. எதுக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நீ நேரில் பார்த்தா தான் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு நம்ம ஐரிஸ் பாட்டி சொல்லுது. அது சொன்ன அடுத்த செகண்ட் பின்னாடி நம்ம ஹீரோயின் வரும்போது தள்ளிவிட்ட அந்த ஃபயர் கேஸ் சிலிண்டரு அப்படியே பறந்து வந்து நம்ம ஐரிஸ் பாட்டியோட முகத்தில் ஒரு குத்து அடுத்த வழியாக வெளில வந்துடும். நம்ம ஹீரோயின் முகம் பூரா ரத்தமாக இருக்கும். அப்படியே கத்திட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி வரா. பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான இறுதி சடங்கு நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கோவமாக கிளம்பி வெளில போகிறான். அவன் தம்பியும் நம்ம அம்மாட்ட நீ எதுக்கு பேசாமல் நீ போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு தான் தெரியும்ல அவங்கள என்னை பிடிக்காதுன்னுட்டு, ஸோ நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் நம்ம ஹீரோயின். அவங்க அம்மாவும் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சோகமாக பார்க்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினே அவங்க பாட்டி கொடுத்த அந்த புக்கை வச்சு எப்படி மரணத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மரணம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை துரத்துமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க கசின் வீட்டில் எல்லாருமே பார்ட்டிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க. வந்து எல்லாருக்கும் குக்கீஸ் கொடுக்குறாங்க. அந்த குக்கீஸ் பீனட் பட்டரில் செஞ்சது அப்படின்னுட்டு அந்த முரடை வந்து சண்டை போட வரான். எதுக்கு அந்த முரடை சண்டை போட வரான்னா, அவன் தம்பிக்கு பீனட் பட்டர்னா ஒத்துக்கிடாது, அவனுக்கு அலர்ஜி மாதிரி வந்து உயிரே போகிற நிலமை வரும், பீனட் பட்டரில் செஞ்ச எதுவுமே ஒத்துக்கிடாது அவனுக்கு, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட அந்த முரடை சண்டைக்கு போகிறான். நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னுட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இறந்து போன நம்ம ஐரிஸ் பாட்டிக்காக எல்லாருமே அஞ்சலி செலுத்துகிறாங்க. அதுக்காக தான் இந்த பார்ட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோனே அவங்க பாட்டி கொடுத்த புக்கில் இருந்து எப்படி மரணத்துலேருந்து தப்பிக்கிறது, நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் பார்ட்டி நடக்கிற இடத்துல அந்த கேஸை அடைச்சிக்கிட்டு வராமல் இருக்கும். அந்த முரடன் தட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு சைடு இந்த மாதிரி கேஸ் வராமல் இருக்க தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோயினி வந்து எப்படி தப்பிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு கண்ணாடி பீஸ் வந்து உடஞ்சி கீழே விழுவுது. அந்த கண்ணாடி பீஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ டவுட் வருது. இந்த கண்ணாடினால ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க அவங்க ஃபேமிலிக்கு. அங்கே எல்லோரும் பார்ட்டியில் பிஸியாக இருந்ததுனால யாருமே ஃபோனை எடுக்கலை. எங்கேயுமே அந்த கண்ணாடி அவங்க குடிக்கிற ஜூஸில் வந்து விழுந்திருக்கும். யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க.
இன்னொரு சைடு இந்த சின்ன பிள்ளைங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு போட்டிருப்பாங்கள்ல, நம்ம கூட திருவிழாக்கெல்லாம் போனோம்னா அந்த இடத்துல பொருட்காட்சியில் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதுல அந்த அலர்ஜி அந்த பையன் குதிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கு கீழே அது புல் வெட்டுறதா இல்லை என்ன கம்பின்னு தெரில, அது வேறு அடியில் இருக்குது. நம்ம ஹீரோயினும் அதனால இங்கே எதோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க கசின் வீட்டுக்கு தேடி வந்துகிட்டு இருக்கிறா. ஒரு பக்கம் ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் இந்த அலர்ஜி பையன் குதிச்சிட்டு இருக்க. என்னடா நடக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விறுவிறுப்பாக இருக்கும். இதில் வேற அந்த அங்கிள் குடிக்கிற ஜூஸில் ஐஸோட சேர்ந்து ஒரு கண்ணாடி பீஸ், அது வேற என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. இந்த ஹீரோனோட தம்பியும் சேர்ந்து அதில் சேர்ந்து குதிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு காரில் வர இடத்துல எல்லா இடத்துலையும் டெத் சிக்னலாக தெரியுது. பயந்துக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே வரா ஃபாஸ்ட்டாக. இங்கே பார்ட்டியில் அந்த அங்கிள்காரனும் சேர்ந்து அந்த ஜம்பிங்கில் குதிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஏறுறான். கீழே அந்த கம்பி இருக்குது. இப்போ நம்ம ஹீரோனோட அம்மா தான் கீழே அந்த கம்பியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை எடுத்து விட்றா. அப்பாடா நம்ம ஹீரோனோட அம்மா வந்து காப்பாற்றிட்டாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் அந்த கம்பியை தூக்கிட்டு போய் ஒரு ஓரத்தில் வைக்கிறான். அந்த கம்பி கீழே விழுந்து அதிலிருந்து அது அந்த புல் வெட்டுற மிஷினில் உள்ள பட்டனில் விழுந்து அந்த புல் வெட்டுற மிஷின் தானாக ஆன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள எல்லா கம்பியும் ஒயரில் சுற்றிக்கிட்டு நிற்கிது. என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேக வேகமாக வந்துட்டுருக்கா. ஒரு வழியாக நம்ம ஹீரோயினு வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறா. அவளை பார்த்த உடனே நம்ம அங்கிள் ஸ்டெஃப்னி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த ஜம்பிங் பேக்கு ஒரு சைடு கிழிஞ்சிருது. அதை பார்த்துட்டு இங்கே விளாண்டுட்டு இருந்த மொரடனும் அவள் தங்கச்சி ஜூலியாவும் பக்கத்தில் அந்த கிளாஸில் உள்ள கண்ணாடியை தள்ளி விட்டுறா. இந்த அங்கிளும் பிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரான். வந்து அந்த கண்ணாடி கிளாஸ் மேலே காலை வைக்கிறான். விழுந்ததுமே அந்த புல் வெட்டுற மிஷின் அவன் தலையில் வந்து ஒரே அரப்புங்க. நம்ம ஹீரோயினியோட பெரியப்பா அவுட்டு. அவங்க கூட அங்கிள் அங்கிள்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே எல்லாமே அங்கிள் எல்லாமே ஒரே மாதிரி தான் கூப்பிடுவாங்க போட்டிருக்கு. அவள் பெரியப்பாங்க, ஹீரோயினோட பெரியப்பா அவுட்டு. நம்ம ஹீரோயினும் இதை தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகறா. அடுத்தாச்சு எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்கார வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பாட்டி சொன்னாங்க, ஐரிஸ் பாட்டி சொன்னது எல்லாமே நடக்குது. இங்கே இப்போ ஃபஸ்ட்டு இறந்துருக்க நம்ம பெரியப்பா இறந்துருக்காங்க. இப்போ அவங்க குடும்பத்துலேருந்து தான் ஒவ்வொரு ஆளாக இறப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறா. ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம ஹீரோயினியை. அதுவும் அந்த மொரடம்லாம் கெட்ட வார்த்தையில் இல்லை நம்ம ஹீரோயினை திட்டிட்டு வேற போகிறான். நீ ஒரு லூஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சைடு கலைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினே நம்ம குடும்பமே நம்மளை நம்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகமாகறா. ஆனால் இருந்தாலும் நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயினியோட அம்மா மட்டும் அவளை நம்புகிறா. நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை கண்டுக்கவே இல்லை. எனக்கு தேவைப்படும் போது நீங்கள் இல்லை, இப்போ மட்டும் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினோட அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன சொன்னாலும் இப்போ உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினே அப்போனா அடுத்து சாக போகிறது நம்ம மொரடன் தான், பெரியப்பாவோட மூத்த பையன் அவன் தான் சாக போகிறான் அப்படின்னு சொல்கிறா. இங்கே நம்ம மூக்குத்தி குத்துவோம்ல, அது மாதிரி நாக்குத்தி குத்துறாங்க. அங்கே அது வேற குத்திக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீக்கியாக. அந்த வேலை தான் பார்க்குறான் போட்டிருக்கு நம்ம மொரடன். அந்த பொண்ணுக்கு நாக்கு குத்திட்டு நம்ம மொரடன் அவங்க ஆஃபீஸை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கான். டின்னரை பாட்டு ஃபுல்லாக சவுண்டை ஏற்றி வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே மேலே காட்டுறாங்க. அந்த சங்கிலியை உரசிக்கிட்டே ஃபேன் சுற்றுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சங்கிலியும் பிய்யுது. மேலே அந்த சங்கிலியெல்லாம் உரசுறதை கவனிக்காமல் நம்ம மொரடனும் அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல் இருக்கு. அதனால் கையில் டேட்டோவில் டேடு அப்படின்னு சொல்லி குத்திக்கிட்டு இருக்கான். குத்தி முடித்த உடனே அங்கே மேலேருந்து அந்த கம்பி அருந்து விழுகுது. அந்த சங்கிலி பிஞ்ச உடனே நம்ம மொரடனோட மூக்கில் உள்ள அந்த வளையத்து மேலேயே ஒரு கொக்கியை போட்டு சொருவிக்குது. நம்ம மொரடனும் அதை கலட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேன்லேயே அந்த சங்கிலி சிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இவனுமே ஹைட்டு பற்ற முடியாமல் மேலே ஏறி ஒவ்வொரு டேபிளாக மேலே ஏறுறான். அதுக்கும் மேலே ஏறிக்கிட்டே போகிறான். அந்த மூக்கில் குத்திருக்க வளையத்தோட பிஞ்சிரும் போல் இருக்குது. அதனால் மேலே ஏறிக்கிட்டே போகிறான். அதுக்கு மேலே ஓரளவுக்கு மேலே அவனால் ஏற முடியல. இதில் அவன் பாட்டு போட்டதில் அந்த திண்ணர் வேற கீழே ஊற்றி அதில் நெருப்பு பிடிச்சிக்கும். இவனும் மேலே ஏறி அந்த சங்கிலியை பிடிச்சி எப்படியாச்சும் நிப்பாட்டிடுவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். முடியல. இந்த சங்கிலியும் அவன் மூக்கை அத்துருது. அவனுமே மேலேருந்து கீழே விழுவுறான் புதக்குன்னு. மொரட உடம்பு பூரா நெருப்பு பிடிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் விடிஞ்சதுமே அவன் தம்பி எழுப்பிக்கிட்டு, நம்ம மொரட செத்துருப்பானோன்னு எனக்கு பயமாக இருக்குடா, வாடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறா. அவன் தம்பி அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். காரில் போயிட்டு இருக்கும்போதே அந்த மொரடனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட சொல்கிறா நம்ம ஹீரோயின். தம்பிக்காரனும் ஃபோன் அடித்து பார்க்குறான். ஆனால் மொரடனுக்கு ஃபோனே போகலை. வாய்ஸ் மெயில் தான் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்கிறா அக்கா கிட்ட. அதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு கூட கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டுறான். ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டும் போது பார்த்தா இடையில ஒருத்தர் வந்து விழுவுறான். யாருன்னு பார்த்தா நம்ம மொரடன்.
நம்ம ஹீரோயினே நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் நான் சாகணுமா? நேற்று நைட்டே சாக வேண்டியது, ஆனால் பொழைச்சிக்கிட்டேன். காட் இஸ் கிரேட். ஏதோ சின்ன தழும்போடு தப்பிச்சிட்டேன். நீ இப்போ மொத்தமாக வண்டி ஏற்று கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான். நீ இப்போயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறா. எதுகிட்டேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், யார்கிட்டேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம முரடன். அது எப்படின்னு எனக்கு தெரியாதா, ஆனால் நீ எல்லாத்துலேருந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சின்ன சின்ன பொருளால் கூட உனக்கு ஆபத்து வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மரணம்லாம் என்னை நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் போய் நிற்கிறான். பின்னாடியே ஒரு குப்பை அழுற வண்டி போகுது. செஸ்ட் மிஸ்ல நம்ம முரடன் தப்பிச்சான். நம்ம ஹீரோயினே விளையாடாதடா, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கா. அவன் கூடயே என்ன ஆக போதுன்னு பார்த்துக்கிட்டே வரா. ஒரு மரத்தில் ரொம்ப சொருவி இருக்கும், அந்த இடத்த விட்டு விலகி வா அப்படின்னு சொல்கிறா. பசங்களாம் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி வா அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு கேட்டு காண்டாயிட்டு நம்ம முரடன் நடுவிரல் புரட்சியை காட்டிட்டு போகிறான் நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜூலியா முரடனோட தங்கச்சி அவள் நடந்து வரா. இங்கே ஹீரோயினும் முரடனும் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் வாட்டுக்கு அந்த பக்கம் நடந்து போகிறா. பார்த்தா ஹீரோயின் சொன்னது அந்த ஜூலியா பொண்ணுக்கு பழிச்சிருச்சுங்க. அந்த ஃபுட்பால் அப்படியே ஜூலியாவோட மண்டையில் அடித்து பக்கத்தில் உள்ள குப்பை தொட்டியில் தட்டுது. அங்கே வந்து குப்பை வண்டியும் அந்த குப்பை தொட்டியை அக்கா தூக்கி குப்பைக்குள்ளே நம்ம ஜூலியாவை தட்டுது. இதை நம்ம ஹீரோயினையும் முரடன் ஹீரோயினோட தம்பி எல்லாருமே பார்த்துட்டு குப்பலாரி பின்னாடியே எல்லாரும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினு குப்பை வண்டியிலேருந்து ஜூலியாவை காப்பாற்றுறதுக்கு மேலே ஏறுறா. வண்டி ஓட்டுற டிரைவரை திட்டிக்கிட்டே வண்டியை நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம முரடனும் தம்பியும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த டிரைவர் பயவுல காதில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க அவ்வளோ தூரம் கதறியும் பார்க்கவே இல்லை. அந்த குப்பையில் விழுந்த ஜூலியாவை கட்டுறாங்க. அந்த குப்பையில் நசுக்கிறதுக்குன்னு ஒரு ஹெவி ப்ரெஷர் மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷின் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே வருது. எல்லா குப்பையும் சேர்த்து ஒன்னால நசுக்கிட்டே வருது. நம்ம ஜூலியாவை என்னை காப்பாற்றுன்னு கத்துறா. நம்ம ஹீரோயின் மேலே ஏறி கை கொடு ஜூலியா, நீ மேலே வா அப்படின்னு சொல்லி கை இழுக்கிறா. பாதி முகம் வெளியில் இருக்குது நம்ம ஜூலியாவுக்கு. அப்படியே அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து மூடுது. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜூலியாவோட கை மட்டும்தான் கிடைக்கிது. மண்டை அப்படியே நசுங்கிருது. இப்போ அந்த ஜூலியா பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் தான் வண்டியை நிப்பாட்டுறான்னு. ஜூலியா பொண்ணு செத்ததுனால நம்ம ஹீரோயின் ரொம்ப தேம்பி அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. குடும்பமே ரொம்ப சோகத்தில் இருக்குது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நீ சொன்னதை நாங்கள் நம்பியிருக்கணும், நீ சொன்ன நாங்கள் நம்பாதனால தான் இப்படி நம்ம ஜூலியா போயிட்டா. நம்ம ஹீரோயினும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஜூலியா சாகிறதுக்கு பதிலாக நம்ம முரட சாக போகிறான் அப்படின்னு சொல்லி நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நம்ம ஜூலியா செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடையில தான் நம்ம ஆன்ட்டி குண்டை தூக்கி போடுது. நம்ம முரடை வந்து இவங்களுக்கு பிறந்த பிள்ளையே இல்லையா. நம்ம ஆன்ட்டி வேறு யாரு கூட கனெக்ஷன் வச்சுருந்துருக்கு. அது மூலமாக பிறந்த பிள்ளை தான் நம்ம முரடன். அதுக்கடுத்து பிறந்தவ தான் ஜூலியா. அதனால தான் அவள் ஐரிஸோட வம்சாவளியில் வந்த மூத்த குழந்தைங்கிறனால அவள் இறந்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்லுது. உடனே நம்ம முரடனுக்கு செம்ம காண்டாகுது. எதுக்கு நீங்கள் இப்படி மறைச்சிங்க, என்னோட அப்பா யார் அப்படி இப்படின்னு சண்டை போடுறான். நம்ம ஆன்ட்டியும் அதை சொல்லாமலே அந்த சைடு நடந்து போகிறா. இப்போ அடுத்து சாக போகிறது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலர்ஜி பையன் கேட்குறான். ஆனால் நீயா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம அலர்ஜி பையன் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு ஸ்டெஃப்னி, என்னால் முடியல, நானும் செத்து போவேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயினே அந்த புக்கில் நான் படித்ததை வச்சு பார்த்தா இன்னும் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்ச ஒருத்தர் உயிரோடு இருக்கார், அவரை போய் மீட் பண்ணணும்னு நமக்கு எல்லா வழியும் தெரியும் அப்படின்னு சொல்லி அது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே தான் நமக்கு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம சிங்கர் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு ஒரு சின்ன பையனை பூட்டுவாள்ல, நம்ம ஐரிஸ் பாட்டி கூட ஒரு பையன் கூட இருப்பான்ல சாகும்போது, அந்த பையன் தான் இப்போ உயிரோடு இருக்கிறான், அவனை தான் நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த பையனை பார்த்தா அவர் ரொம்ப வயசாகி போய் மொட்டை விழுந்து கிடக்காரு. இவர் நம்ம மொட்டைன்னே சொல்லிக்கிடுவோம். அந்த மொட்டை சொல்கிறாரு, நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் உங்கள் பாட்டி என்னை தேடி வந்தாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு புரிய வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு ஏதாச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, தப்பிக்கணுன்னா நீங்கள் சாகணும், அதுக்கடுத்து பொழைக்கணும், இல்லைன்னா அதுவே உங்களை கொன்னுடும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2 வாய்ப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்குறா. நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வாழ போகிறேன், மரணம் வரும்போது அதை அன்போடு ஏற்றுக்கிடுவேன், எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிக்கிறார் அவர். நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் கையால் யாரையாவது கொன்னீங்களா அவங்களோட ஆயுசு உங்களுக்கு வந்துடும், அந்த மாதிரி வேணால் நீங்கள் பொழைக்க முடியும், இல்லைனா செத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பொழைக்கணும், இந்த 2 சான்ஸ் தான் இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோனும் இது எப்படி சாத்தியம், நம்மளால் முடியாது, யாரை போய் நம்ம கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இதுக்கு வேறு வழி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நம்ம அலர்ஜி பையன் ஐயோ நான் சாவ தான் போகிறேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினையும் அவன் தம்பியும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அம்மா வந்து
நான் அந்த நேரத்தில் உன் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. இதனால தான் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மா பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கேப்பில் நம்ம முரடனும் நம்ம அலர்ஜி பையனும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம முரடன், நான் உன்னை கொல்லுறேன், இது நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிறோம், இங்கே ஒன்று ஈஸியாக பிழைக்க வச்சுருவாங்க, அதுக்கடுத்து நீ மரணத்தை வென்றுடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். எப்படி என்னை கொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினி வந்து எங்கே நம்ம முரடனும் அலர்ஜி பையனும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறா. இங்கே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க. இங்கே நம்ம முரடன், இது வரைக்கும் நீ பீனட் பட்டரில் ஏதாவது சாப்பிட்ருக்கியா? இல்லை, சின்ன வயசில் சாப்பிட்டது, அதுக்கடுத்து சாப்பிட்டா என்னால் மூச்சு விட முடியாது, செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு அதுதான் வேணும், அதை வச்சே நீ செத்துடலாம்ல ஈஸியாக, ஸ்வீட் தின்ன மாதிரியும் இருக்கும், நீ செத்து போன மாதிரியும் இருக்கும், அதை வச்சு உன்னை பிழைக்க வச்சுருவாங்கல்ல ஈஸியாக அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான் நம்ம அலர்ஜி பையனுக்கு. நம்ம அலர்ஜி பையனும் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த சாக்லேட் இருக்கிற மிஷின் இருக்கும், அதில் வந்து காயினை போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மரணம் அது கொடுக்க விட மாட்டேங்குது. அந்த சாக்லேட்டை அப்படியே அந்த மிஷினே ஸ்டக் ஆகி நின்றுடுது. இதை பார்த்து நம்ம முரடனுக்கு செம்ம காண்டாகுது. என்னடா இது வேற இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அந்த மிஷினில் ஒரு அடி அடிக்கிறான். அந்த சாக்லேட் வந்து விழுந்துருது. அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு ஸ்கேன் எடுக்கிற அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ஸ்கேன் எடுக்கிற ரூம்குள்ளே நம்ம அலர்ஜி பையனை மட்டும் விட்டுட்டு, நீ இங்கே இரு, நான் அந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு முரடன் கிளம்புறான். போகும்போது அந்த டோரை டப்புன்னு அடைக்கிறான். மேலே அந்த பேட் அப்படியே கீழே விழுந்து ஸ்கேன் பண்ணுற மிஷினை ஆன் பண்ணி விட்டுருது. அந்த முரடனும் நம்ம அலர்ஜி பையனை அந்த ரூமில் விட்டுட்டு அந்த 4 வீல் வச்சு தள்ளிட்டு போவாங்கள்ல, அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்து, நீ இதை சாப்பிடு, உனக்கு அலர்ஜி ஆகி நீ மூச்சு முட்டி சாகிற நிலமை வரும், உன்னை தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறேன், ஒரு செகண்ட் செத்து போனாலும் அடுத்த நிமிஷமே உன்னை பிழைக்க வச்சுருவாங்க, நான் இருக்கேன், இதை நீ தைரியமாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அலர்ஜி பையனும் ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நல்லா தான் இருக்குது, இப்போதைக்கு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். பிளான் ஊற்றிக்கிச்சா அப்படின்னு முரடன் கொஞ்சம் கோவப்படுறான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அலர்ஜி பையனுக்கு அலர்ஜி ஆகுது, மூஞ்செல்லாம் ரெட்டிஷ் ஆகுது, மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறான். இங்கே நம்ம ஹீரோயினி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம முரடனையும் அலர்ஜி பையனையும் தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் அந்த ஸ்கேனிங் மிஷின் ஹை ப்ரெஷர் ஆகுது, இரும்பு எல்லாத்தையும் அதுக்குள்ளே இழுக்குது. நம்ம முரடனோட மூக்கில் உள்ள அந்த வளையத்தையும், நெஞ்சில் குத்திருக்கிற வளையத்தையும், நாக்கில் குத்திருக்கிறது எல்லாத்தையும் இழுக்குது. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே உடம்பை விட்டு பிச்சுக்கிட்டு போய் அந்த மிஷினில் போய் மாட்டிக்குது. வெளியில் அந்த நர்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல இருந்து கூட சிசரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூமை நோக்கி ஈர்க்கப்படுது. அப்படியே முரடனுக்கு பின்னாடி இருந்த வீல் சேரும் சேர்ந்து இழுக்க, வீல் சேரோட சேர்ந்து அவனும் அந்த மிஷினில் போய் மாட்டிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அப்படியே அந்த மிஷினில் உள்ள அந்த ஓட்டைக்குள்ளே இழுக்குது. முரடன் ரொம்ப வழியில் துடிக்கிறான். இங்கே முரடன் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் மடங்கி அப்படியே செத்துடுறான். இங்கே நம்ம அலர்ஜி பையனோட மெடிசன் நம்ம முரடங்கிட்ட தான் இருக்குங்கையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து அவனோட உடம்புல உள்ள அவனோட மெடிசனை எடுத்து அவனுக்கு போட்டுக்கிறான். இப்போ தான் வெளியில் உள்ள நர்ஸ் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுறா. இந்த மாதிரி உள்ளே இழுக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். எல்லா கத்தி சிசரு எல்லாமே வந்து அந்த மிஷின் இருக்க டோரோட மேலே வந்து ஒட்டிட்டு நிற்கிது. இந்த நர்ஸும் போய் டோரை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே போய் சாரா மாதிரியா போய் அந்த மிஷின் மேலே போய் உட்காருது. நம்ம அலர்ஜி பையன் பொழைச்சிக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க சாக்லேட் எடுக்கும்போது தட்டினாம்ல அந்த மிஷினு, அந்த மிஷின்லேருந்து ஒரு ஸ்ப்ரிங் நேராக வந்து நம்ம அலர்ஜி பையனோட நெத்திலே ஒரு அடி, மண்டையில் அப்படியே மூளையை ஒரு சொருகி நம்ம அலர்ஜி பையனும் காலி. இப்போ தான் நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா எல்லோரும் வந்து இந்த கூத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. அடுத்து நம்ம தான் சாக போகிறோம், அடுத்து நீங்கள் தானம்மா அப்படின்னு சொல்லி 2 பேருமே அழுகுறாங்க. ஆனால் இந்த முரடன் எதுக்கு செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா, மரணத்தோட விளையாடக்கூடாது, விளையாண்டோன்னா அது நம்மளையும் சேர்த்து இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பிக்காரன் கேட்குறான் அவங்க அம்மா கிட்ட, இப்போ நம்ம எங்கேம்மா போகிறது, எங்கே போனாலும் நம்ம சாக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினி, அவன் சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. எந்த இடம்னு கேட்குறான் நம்ம தம்பிக்காரன். அது நம்ம ஐரிஸ் பாட்டி இருந்த இடம் தான், அவங்க வீடு தான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயினோட தம்பியோ, அவங்களும் அங்கே வச்சு தானே இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அந்த கேபினை விட்டு வெளியில் வந்தாங்க, அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க, அதனால தான் இறந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க சாகலை, அவங்க வீட்டை விட்டு வெளில வரத்துக்கே யோசித்தாங்க, என்கிட்ட அந்த புக்கு கொடுக்கறதுக்காக தான் வெளில வந்தாங்க, இல்லைன்னா அவங்க வெளில வந்திருக்க மாட்டாங்க, செத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், ஹீரோயினி சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. வாங்க நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரக்கை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ ட்ரக்கில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. வண்டி ஓட்டுறது நம்ம ஹீரோயினோட அம்மா. அவங்க ஓட்டிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ட்ரக் வந்து இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோயினி சொல்லி நிப்பாட்டுறா. உடனே ஹீரோயினோட அம்மா சுதாரிச்சுக்கிட்டு,
ஸ்டெஃப்னி நீ ஓட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயினை ஓட்ட விடுறாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஐரிஸ் பாட்டி இருந்த அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அந்த ஐரிஸ் பாட்டியோட வீட்டு வாசலில் போய் நின்ன உடனே லைட்டு ஆட்டோமேட்டிக்காக எரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் எல்லா ஒயரும் விட்டு விட்டு போகுது. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோயினோட தம்பியுமே இந்த கேட்டை தாண்டி நம்ம நடந்து போகிறதுக்குள்ளே நம்ம அம்மாவை எதுனாலும் வந்து சாகடிச்சிரும், நம்ம இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அப்படியே வண்டியை ஒரு கேட்டோட சேர்த்து ஒரு ஏற்றிக்கிட்டு உள்ளே போகிறா. வண்டி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு வீட்டு பக்கத்தில் தண்ணி தேங்கி நிற்கிது. அந்த இடத்துல போய் வேன் நிற்கிது. எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த அதிர்ச்சியில் நம்ம ஹீரோயினோட சீட் பெல்ட்டு ஸ்டக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் என்னாச்சு ஸ்டெஃப்னி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினி அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போனாலே நாங்கள் சேஃபாக இருப்போம், நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறா. ஓகேன்னுட்டு அவங்க அம்மாவும் வேகமாக வீட்டுக்கிட்ட போகிறாங்க. அவங்க போகும்போதே உள்ளே கேஸ் லீக் ஆகிட்டு இருக்குது. மேலே அந்த லைட்லேருந்து வர தீப்பொறி, லைட்டு வெடித்து வர தீப்பொறி நேராக அவங்க அம்மா டோரை ஓப்பன் பண்ண உடனே அந்த ஓப்பன் ஆன டோர் வழியாகவே அந்த கங்கு லைட்டாக உள்ளே போகுது. ஏற்கனவே அந்த ஐரிஸ் பாட்டி சாவடிக்கிறதுக்காக அந்த பூந்தொட்டி கயிறு லைட்டாக விட்டுருக்கும்ல, அந்த கயிறு மொத்தமாக விட்டு கீழே விழுகுது. இந்த செகண்டு அந்த கங்கல் உள்ளே போய் விழுவுறதுக்கும் அந்த கேஸ் லீக் ஆகிறதுக்கும் அந்த வீடே அப்படியே வெடித்து தரமட்டமாகுது. அந்த வெடிப்பில் ஹீரோயினை உட்காந்துருந்த வேனும் சேர்ந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே சாயுது. ஹீரோயினுக்கு அந்த சீட் பெல்ட் மாட்டியிருந்தனால அவளால் வெளியில் வர முடியல. தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, ஆனாலுமே அவளால் வெளில வர முடியல. அவள் மூச்சை முட்டிக்கிட்டு இருக்குது. தம்பிக்கார மேலே ஒரு கல் விழுந்து கிடக்கும். அந்த கல்லை எடுக்க முடியாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா தான் எந்திரிச்சு வந்து அந்த கல்லை எடுத்து விடுவாங்க. அந்த கல்லை எடுத்து விட்ட மறு செகண்ட் அந்த பக்கத்தில் உள்ள போஸ்ட் மரம் அவங்க அம்மா மண்டையில் விழுந்து அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அந்த தம்பிக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரான், ஆனால் அவனால் ஹெல்ப் பண்ண முடியல. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அக்கான்னுட்டு எழுப்புறான். அக்காவில் நம்ம ஹீரோயினை வந்து எந்திரிக்க முடியல. சீட் பெல்ட்டை ஒரு வழியாக அறுத்து அவன் அக்காவை இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி செத்து போயிட்டாங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இருமிக்கிட்டே கொஞ்ச நேரத்தில் பொழைச்சிட்டா நம்ம ஹீரோயினி. அதை பார்த்த உடனே தம்பிக்காரனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அக்கா நீ செத்து பொழைச்சிட்ட, இனிமேல் உனக்கு சாவு கிடையாது, உன் மூலமாக எனக்கு சாவு கிடையாதுக்கா, நம்ம எப்போ சாவுறோமோ அப்போ தான் நமக்கு சாவு, இப்போக்குள்ளே நமக்கு சாவு வராது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஸ்டெஃப்னியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு கல்யாணம் போட்டிருக்கு. அவன் கோட் சூட்டில் வரான். பொண்ணு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே தம்பியோட கோட்டில் ரோஸ் குத்தி விட்றா. ஆனால் ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஐரிஸ்க்கு வந்த மாதிரியே கையில் ரத்தம் வருது. நம்ம ஹீரோயினுமே ஏதோ தப்பாக இருக்குதுன்னு லைட்டாக யோசிக்கிறா, ஆனால் அதை கண்டுக்கல. அப்படியே கட் பண்ணால் ஒரு கிழவி நடந்து வரா. இந்த கிழவிக்கிட்ட அந்த காயின் இருக்குதுங்க. அந்த ஃபஸ்ட்டு சீனில் பார்த்த காயின் இருக்குல்ல, இந்த கிழவிக்கிட்ட இருக்குது. இந்த காயின் அப்படியே அந்த கிழவியோட பேக்லேருந்து தவறி கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ரயில்வே ட்ராக்கில் போய் அந்த ட்ராக்கை க்ளோஸ் பண்ண விடாமல் தடுத்து நிப்பாட்டுதுங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க தம்பியும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே ஹீரோயினோட அப்பா, நம்ம ஹீரோயினோட தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அப்பாவை கூட்டிகிட்டு வராரு. அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, எனக்கு உங்கள் தம்பியை ரொம்ப பிடிக்கும், அவன் சாவுலேருந்து எல்லாருமே காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோயினை சொல்கிறான். என்னையும் சாவுலேருந்து காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம தம்பியோட மாமனார் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு, நீ சாகலையே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் என்ன சாகலைன்னு கொஞ்சம் ஷாக்காகிறா. அன்கான்ஷியஸாக இருக்க, உன் தம்பி உனக்கு மூச்சு கொடுத்து எழுப்பி விட்டுருக்கான், அவ்வளோதான், நீ டெக்னிக்கலி சாகலைன்னு சொல்கிறான். உடனே தம்பிக்கார என்னது அவள் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அவள் சாகலை, டெக்னிக்கலி அவள் சாகவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே டவுட் ஆகுது, என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினோட தம்பியுமே ஸ்டெஃப் என்ன ஆச்சு, நம்ம சாக போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினுமே ஒரே பதட்டமாக இருக்கிறா. அப்படியே அந்த காயின் இருக்கிற அந்த தண்டவாளத்தில் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கிறது. அப்படியே அந்த காயினால் அந்த ட்ரெயின் தடம் புரண்டு அப்படியே நேராக இவங்க நிற்கிற அந்த இடத்துக்கு தான் வருது ட்ரெயின். அப்படியே அக்காவின் தம்பி சேர்த்து அலைக்கா தூக்கிட்டு போகுது. அப்படியே மூஞ்சில் ரத்தம் தெரிக்குது. அப்படியே டைட்டில் போடுறாங்க, ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படின்னுட்டு. வா எப்படி இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க ஸ்டோரி. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டோரி மேட்சை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.